ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமோ கிச்சன். இன்னைக்கு நம்ம நாகர்கோவில் சைட்ல ஃபேமஸா இருக்கிற இந்த வர கொத்தமல்லி துவையல் தான் பார்க்க போறோம். இந்த வர கொத்தமல்லி துவையல் வந்து நீங்க சாம்பார் கூட, வெரைட்டி ரைஸ் கூட, கஞ்சி மாதிரி ரெசிபிஸ் கூடலாம் நீங்க வச்சு சாப்பிட்டா செம்ம அல்டிமேட்டா. அது மட்டும் இல்ல, புளி சாதம், லெமன் சாதம் இதுக்கெல்லாம் வந்து நீங்க தொட்டுட்டு சாப்பிடலாம், செமையா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து ஏதாவது வெளியூர்லாம் போறீங்க அப்படின்னா இந்த துவையல் வந்து செஞ்சு நீங்க கொண்டுட்டு கூட போகலாம், கெடவே கெடாது, சூப்பரா இருக்கும். இந்த வர கொத்தமல்லி வந்து இந்த நீரழிவு நோய், இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் மலச்சிக்கல் இருக்கு, வேற ஏதாவது வயிறு உபாதங்கள் இருக்கவங்க எல்லாம் கண்டிப்பா இதை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து டீடாக்ஸ் ரெசிபி ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்ரிடே எடுத்துக்கிறது வெரி அட்வைசபிள் தான். வாங்க இப்போ திருநெல்வேலி சைட்ல எப்படி ஸ்பெஷலா இந்த சட்னி வந்து நம்ம செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி தனியாவை தான் வந்து நம்ம விதைகளாக அப்படியே எடுத்திருக்கோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டு. இது வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த டீடாக்ஸ் ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு குடிச்சிட்டே வாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து காஞ்ச மிளகா, கருவேப்பிள்ளை காஞ்சது, அதுக்கப்புறம் புளி ஒரு கோலி சைஸு, பூண்டு வந்து 4லேருந்து 5 பல்லு பூண்டு, அப்புறம் 2 வந்து டெசிகேட்டட் கோகனட் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து முழுசாக கோகனட் போட்டோம்னா அது வந்து ஈரப்பதமாக இருக்கும் இல்லையா, அதனால வந்து அந்த மாதிரி எடுத்துக்காம நம்ம வந்து இந்த மாதிரி முழுசாகவே டெசிகேட்டட் கோகனட்டாகவே எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ இது கூட வந்து காஷ்மீரி சில்லி, இது வந்து சும்மா நம்ம கலருக்காக தான் சேர்த்துக்கிறோம். இப்போ வாங்க, நான் இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த தனியா வந்து நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா அது கலர் மாறி வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிடணும். நான் வந்து இந்த ஒரு கப் அளவு தான் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு குட்டி கப், அது அந்த அளவு தான் எடுத்திருக்கேன். நம்ம இதை வந்து விடாமல் வதக்கிட்டே இருக்கணும், இதோட கலர் நல்லா மாறுற வரைக்கும். இப்போ இது மட்டும் ஒரு கப் அளவு எடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நான் சொல்கிறதெல்லாம் வந்து உங்களோட இஷ்டம் தான். ஆனால் நான் செய்கிற மாதிரி நீங்கள் அதே மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரே டேஸ்ட் வந்து வரும். கொஞ்சம் ஏறக்குறைய நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும், ஆனால் அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போ நான் 50 கிராம் வந்து இந்த வர கொத்தமல்லி வந்து சேர்த்துருக்கேன் இதில். இது வந்து எண்ணெயில் தாங்க வறுக்கணும், நீங்கள் வந்து வெறும் சட்டியில் வந்து வறுக்கக்கூடாது. எண்ணெயில் வறுத்தா தான் வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் ஓரளவாவது எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் வறுக்கணும். இது வந்து கருகிடக்கூடாது, அதே சமயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் வந்து நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை பார்த்தீங்களா, நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குல்ல. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த காஞ்ச மிளகா, காஷ்மீரி சில்லியும் நார்மல் சில்லி இருக்குது பாருங்கள், அது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். நான் வந்து காஞ்ச மிளகா வந்து 5 சேர்த்துருக்கேன், காஷ்மீரி சில்லி வந்து 2 தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையுமே வந்து நம்ம நல்லா வதக்கிடணும் இதில் ஒன்று போல். இந்த துவையலுக்கு வந்து காரம் கொஞ்சம் சுள்ளன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நம்ம மிளகா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம காஞ்ச கருவேப்பிலையையும் இந்த பூண்டு வந்து அடிச்சிருக்கோம் இல்லையா, 5 பல்லு பூண்டு, அதையும் சேர்த்துட்டு நம்ம புளியும் கோலி சைஸ் புளி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று போல் வந்து நம்ம வதக்கிக்கணும். இப்போது இந்த பூண்டு, இந்த மிளகாலாம் வந்து நல்லா பச்சை ஸ்மெல்லே இல்லாமல் நல்லா வறுபட்டுருணுங்க. ஏதாவது அந்த மாதிரி ஸ்மெல் இல்லாமல் நீங்கள் நல்லா வதக்குனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துவையல் வந்து நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வறுபட்டு பாருங்கள், அந்த கொத்தமல்லி விதையெல்லாம் நல்லா ரெட்டிஷாக வந்துருச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது கூடவே நான் பெருங்காயம் பவுடர் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன், இதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் நம்ம வந்து இதை வதக்கி விட்டுடலாம். நல்லா விடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் இந்த துவையல் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா வறுத்துட்டே இருக்கணும் பாருங்கள், ஆனால் அது வந்து தீயை மட்டும் விட்டுறாதீங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த டெசிகேட்டட் கோகனட் இருக்கு இல்லையா, நான் வந்து 2 கப் அளவு எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து எங்களுக்கு கோகனட் வந்து ரொம்ப பிடிக்கும், தேங்காய், அதனால நான் வந்து 2 கப்பாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இது முழுசாக வெட்டின தேங்காவாக வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஈரம் காயிற வரைக்கும் வந்து நீங்கள் ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வதக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து வதக்காமல் இந்த மாதிரி வந்து நம்ம வதக்கணும் இல்லையா, சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகனட் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் கீழேயே ஹைப் பட்டன் ஒன்று காட்டும், அது சிலவங்களுக்கு காட்டும், அதுவும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் நீங்களும் இந்த துவையல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கல, இப்போ வந்து நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். கல் உப்பு நான் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுற போகிறேன். இந்த தேங்காய் வந்து நல்லா ஒன்று போல் நம்ம வந்து வதக்கிக்கணும், நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த மிக்சியில் வந்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும்.
இதில் வந்து ரொம்ப கம்மியான தண்ணி தான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் அது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து துவையலுன்னுவாங்க. நீங்கள் தண்ணி ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா சட்னியாக ஆகிடுங்க. அதனால தண்ணி அளவு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த துவையல். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.